ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு kavinperfecttechchannel. இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு டிக்டாக் வீடியோஸ் மாதிரி மேக் பண்ணுறீங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் சினிமா சாங்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணுறீங்க, அதாவது ஷார்ட் வீடியோஸ் வந்து மேக் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால், அந்த ஒரு வீடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா காப்பிரைட் கிளைம் வராத மாதிரி எப்படி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து மேக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ எந்த மாதிரி விஷயங்கள் பண்ணி ஷார்ட் வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேக் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் காப்பிரைட் கிளைம் வந்து வராது அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வித் ப்ரூஃபோட வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு சாங் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணும்போது காப்பிரைட் கிளைம் வந்து வருது, அதே சாங் வேற ஒரு பிளாட்ஃபார்மில் யூஸ் பண்ணும்போது காப்பிரைட் கிளைம் வந்து பார்த்தீங்கன்னா வரமாட்டேங்குது. ஸோ அதை பற்றி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஷார்ட்ஸ் வீடியோ மேக் பண்ணுற கிரியேட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ கண்டினியூவாக வந்து பார்த்தீங்கன்னா வாட்ச் பண்ணுங்கள். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம், அதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ கைஸ், ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி நம்ம மேக் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் காப்பிரைட் கிளைம் வந்து வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ வந்து எடுக்கிறீங்க, ஒரு 1 செகண்ட்க்கு பிலோ வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து எடுக்கிறீங்க. ஸோ அப்படி வீடியோ எடுத்துகிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எடிட்டிங் சாஃப்ட்வேரில் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த ஷார்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணுவீங்க. ஸோ எடிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய சினிமா சாங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் பண்ணி நீங்கள் அதில் ஒரு சாங் பார்த்தீங்கன்னா அதில் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் வீடியோ வந்து மேக் பண்ணுவீங்க. ஸோ அப்படி மேக் பண்ணி நீங்கள் யூடியூப்பில் போய் அப்லோட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அப்படி அப்லோட் ஆகிருக்கக்கூடிய ஷார்ட் வீடியோ வந்து காப்பிரைட் கிளைமோடு வந்து பார்த்தீங்கன்னா வருது. ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து சாங் யூஸ் பண்ணியிருக்கீங்க, அதனால் காப்பிரைட் கிளைம் வந்து பார்த்தீங்கன்னா வருது அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் தரப்புலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுத்துருப்பாங்க, காப்பிரைட் கிளைம் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. ஒயிட் ஸ்டுடியோ டெஸ்க்டாப் வியூவில் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா எதில் காப்பிரைட் வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எடிட்டிங் ஆப்பில் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து எடிட் பண்ணியிருக்கீங்க, சாங்கும் கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அது வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருப்பீங்க, உங்களுக்கு காப்பிரைட் கிளைம் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கும். ஸோ இப்போ ரெண்டாவதாக பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா எந்த பிளாட்ஃபார்மில் கிரியேட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் காப்பிரைட் கிளைம் வந்து வராது அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணணும். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிங்கன்னா கிரியேட் ஷார்ட் அப்படிங்கிற டேப் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஷார்ட் வீடியோஸ்க்கான கிரியேட் பண்ணுறதுக்கான பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிரும். நீங்கள் யூடியூப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணணும். லைக் டிக்டாக் வீடியோஸ் எடுக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ அதில் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ மியூசிக் அப்படிங்கிறத கொடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை கிளிக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மியூசிக்ஸ் வந்து வரும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட நீங்கள் ஒரு மியூசிக் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சாங் அதை ப்ளே பண்ணிங்க அப்படின்னா ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் ஆகிரும். நீங்கள் எவ்வளோ செகண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மேக் பண்ணுறீங்களோ அவ்வளோ செகண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெக்கார்ட் ஆகிரும். குறிப்பிட்ட சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் வீடியோஸ் கிரியேட் பண்ணும்போது யூடியூப்பில் கொடுத்துருக்கக்கூடிய மியூசிக் யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா 15 செகண்ட்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும், 60 செகண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண முடியாது. ஸோ அது ஒரு விஷயம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 செகண்ட் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணி முடிச்சிருவீங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா சாங் வந்து பேக்ரவுண்டில் ப்ளே ஆகிரும். ஸோ அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை டான்ஸ் மாதிரி பண்ணியிருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காப்பிரைட் கிளைம் வந்து பார்த்தீங்கன்னா வராது. யூடியூப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மியூசிக் வந்து கொடுத்துருக்காங்க கிரியேட்டர் வந்து யூஸ் பண்ண சொல்லி. ஸோ அந்த மியூசிக் யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து காப்பிரைட் கிளைம் அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கவே இருக்காது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுக்கும் உள்ள டீட்டெயிலுக்கான ப்ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். சரி, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேனல் வந்து வச்சிருக்கான். ஸோ அந்த சேனல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஷார்ட் வீடியோ வந்து மேக் பண்ணி போட்டிருந்தான். லைக் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேமிங் சேனல். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் வீடியோ மேக் பண்ணியிருந்தான். அதில் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட டியூரேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாங் வந்து யூஸ் பண்ணியிருந்தான். அந்த சாங் நேம் வந்து பார்த்தீங்கன்னா அத்தாருன்னு ஒரு சாங் இருக்குது பார்த்தீங்களா, தமிழ் சாங். ஸோ அந்த சாங் வந்து பார்த்தீங்கன்னா அவன் யூஸ் பண்ணி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்ல வந்து அப்லோட் பண்ணிட்டான். எடிட்டிங் ஆப்பில் வந்து எடிட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணி முடிச்சிட்டான். ஸோ முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் காப்பிரைட் கிளைம் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்குது. ஸோ எதனால் வந்திருக்குது அப்படின்னு ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சாங் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால காப்பிரைட் கிளைம் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு அப்படின்னு சொல்லி யூடியூப் தரப்புலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த காப்பிரைட் கிளைமுக்கான பேஜ் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அதில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சாங் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம். இப்போ நான் ரெண்டாவது பார்க்கக்கூடிய ப்ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா நானே என் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். ரீசெண்டாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்த்துருக்கலாம். லைக் ஒரு வீடியோ மாதிரி ஒயிட் பேக்ரவுண்ட் வீடியோ மாதிரி எடுத்துகிட்டு சேனல் நேம் போட்டு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருந்தேன். லைக் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்டென்ட் ஒரு வீடியோ மேக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாங், அதாவது அந்த ஒரு ஷார்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நான் என் சேனலே போட்டிருந்தேன். உங்களுக்கு ப்ரூஃப் காமிக்கணும் இல்லையா, அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நான் போட்டிருந்தேன். யூடியூப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஷார்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துட்டேன். பட் அதில் முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா மியூசிக் ஆட் பண்ண பார்த்தீங்களா, அதில் என்ன மியூசிக் ஆட் பண்ணேன்னா இதே சாங் தான் ஆட் பண்ணேன், அத்தாரு அப்படின்னு தான் ஆட் பண்ணேன். இன்னும் நான் சொன்னேன் பார்த்தீங்களா எடிட்டிங் சாஃப்ட்வேரில் போட்டு எடிட் பண்ணதுக்கு காப்பிரைட் கிளைம் வந்திருக்குன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. ஸோ அதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய சாங் தான் நான் வந்து யூடியூப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணேன், அதில் வந்து வந்துச்சு. ஸோ அத்தாரு அப்படிங்கிற சாங் வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த கிளிக் பண்ணிட்டு அந்த சாங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒன்று எடுத்தேன். ஸோ ஷார்ட் வீடியோஸ் எடுத்து நான் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் சேனல் பேஜ் செக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து காப்பிரைட் கிளைம் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை, ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நன் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இதிலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கலாம். நான் ப்ரூஃப் சொன்னதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்.
சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா காப்பிரைட் கிளைம் வந்து வரலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா நோ ப்ராப்ளம். அது உங்கள் சேனலே வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமாக அஃபெக்ட் பண்ணாது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம். பட் நீங்கள் எடிட்டிங் ஆப்பில் போட்டு ஃபுல்லாக நீங்கள் அப்லோட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோக்கும் காப்பிரைட் கிளைம் வரும்போது அது வந்து ஸ்ட்ரைக்காக மாறிடும். பட் அது வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை ஆயிரும். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். நீங்கள் யூடியூப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா டிக்டாக் வீடியோஸ் மாதிரி மேக் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மேக் பண்ணி அப்லோட் பண்ணிக்கலாம். நார்மல் ஆப்பில் வந்து எடிட்டிங் ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு நீங்கள் எடிட் பண்ண வேண்டாம். எடிட் பண்ணிங்கன்னா காப்பிரைட் கிளைம் வரும். யூடியூப்பில் கிரியேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காப்பிரைட் கிளைம் வராது. சேம் மியூசிக் ரெண்டையும் ஒரே மாதிரி யூஸ் பண்ணுவீங்க. பட் அதில் யூடியூப்லேயே கொடுத்துருக்கக்கூடிய மியூசிக் கிரியேட்டர்ஸ்க்கு யூஸ் பண்ண சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் தரப்புலேயே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எந்த பயப்படாமல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நோ ப்ராப்ளம். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கைஸ் நீங்களே செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 ஷார்ட் வீடியோஸ்க்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு அப்லோட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த ஷார்ட் வீடியோக்கான லிங்க் கொடுக்குறேன். காப்பிரைட் கிளைம் உள்ள வீடியோ கொடுக்குறேன். அதையும் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என் சேனல் அப்லோட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த ஷார்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து கொடுக்குறேன். அதுக்கு ரெண்டாவதாக வந்து பார்த்தீங்கன்னா என் சேனல் அப்லோட் பண்ணியிருக்கக்கூடிய சாங் அதாவது ஷார்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறேன். மறக்காம இந்த 2 வீடியோவும் செக் பண்ணி பாருங்கள். ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் அது கேமிங் வீடியோ. இது வந்து பார்த்தீங்கன்னா நான் சும்மா ஒரு டெஸ்டிங்காக வந்து பார்த்தீங்கன்னா போட்டேன். நீங்கள் லைவாக செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த 2 ஷார்ட் வீடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். ஸோ கைஸ் இந்த ஒரு வீடியோவுடைய முக்கியமான கருத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிக்டாக் வீடியோஸ் மாதிரி மேக் பண்ணுறீங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி மேக் பண்ணால் காப்பிரைட் கிளைம் வரும், எப்படி மேக் பண்ணால் காப்பிரைட் கிளைம் வராது அப்படிங்கிற 2 விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தோம். லைக் எடிட்டிங் ஆப்பில் போட்டு நீங்கள் சாங் அந்த மியூசிக்கில் நீங்கள் கொடுத்து எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா அது காப்பிரைட் கிளைம் வந்து பார்த்தீங்கன்னா வருது. பட் அதே மியூசிக்காக நீங்கள் யூடியூப்பில் மேக் பண்ணி எடிட் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காப்பிரைட் கிளைம் அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோனுடைய மெயினான கருத்து. உங்களுக்கு கிளியராகவே புரிஞ்சிருக்கும். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஷார்ட்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய அதாவது ஷார்ட் வீடியோஸ் அப்லோட் பண்ணக்கூடிய கிரியேட்டர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் எப்போலாம் வீடியோஸ் போடணும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்போவே செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி கைஸ். மேலும் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ரிப்ளை பண்ணிடுவேன். உங்களுக்கு எந்த விதமான டவுட்ஸ் அதாவது யூடியூப் சொந்தமான டவுட்ஸ் எதாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. நான் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.